Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 9 years உள்ள கிட்டுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் அவ்வளோ இருக்குது. நான் சொல்கிறது எதுவுமே லிசன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. இப்படின்ற மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா இன்னும் நம்ம அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போகலை. எங்கள் வீட்டில் மொத்தம் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸே 13 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் எல்லாமே அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டோம். ஆனாலும் அவன் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். திஸ் இஸ் நாட் ஃப்ரீடம். அதுதான் அந்த குழந்தை அந்த இடத்துல எதிர்பார்க்குதா? இல்லையே. நிறைய கிளாஸஸில் சேர்த்து விடணும் அப்படின்றதும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சேர்த்து விடும்போது அந்த குழந்தைக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நம்ம கேட்கறதே இல்லை. வீட்டுக்கு தெரியாம காசு எடுத்துட்டான்றதுனால அந்த குழந்தைய வந்து நம்ம சொசைட்டில ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய புள்ளி பண்றான் அப்படின்றதுனால அந்த புள்ளி பண்ற குழந்தைய நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. இது எல்லாமே எப்படி எங்கே இருந்து ஆரம்பிக்குது? ஒரு பொண்ணு வந்து அது மாதிரி சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக தான் தெரிய வந்தது, ஹி இஸ் அண்ட் 52 years old man. ஃப்ரீடம்ன்ற பேரில் தப்பான ஃப்ரீடமை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கு பவுண்ட்ரிஸ் போடணுமோ பவுண்ட்ரிஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரைட்டான டைமில் ரைட்டான ஒரு பிளேஸில் சொல்லாமல் இருந்தால் அது எப்படி அஃபெக்ட் ஆகும்? ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, சும்மா கடவுள் தான் கொடுக்குறாரு குழந்தை, இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய தப்பான விஷயங்கள் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால தான் நடக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நம்ம வந்து தெரப்பி, சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா வந்து கவுன்சிலர்ஸ் கிட்டலாம் போகிறது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி பார்ப்பாங்க. பட் நவ் அப்படி இல்லை, நிறையா மாறி இருக்கு. ஸோ டுடே வி ஹாவ் பேரண்டல் கவுன்சிலர் மிஸ் ஆஷா. ஸோ மேம், டு ஸ்டார்ட் வித், ஏன் பேரண்டல் கவுன்சிலிங் முக்கியம்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்து கவுன்சிலிங் போகிறதே வந்து நம்மளுக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூஸ் இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அப்போ கிட்ட வந்து நம்மளுக்கு சோஷியல் மீடியாவோ ஃபோனோ அப்படின்னா ஒரு விஷயமே இல்லாததுனால நிறைய வந்துட்டு நம்மளுக்கு விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தெரியாது. பட் இப்போ வந்து பார்த்தா ஒரு 5 yearsலேருந்து 6 yearsக்குள்ளேயே வந்து டூ மச் ஆஃப் ஃபோன் அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு மீறி அது வந்து ஒன்று பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா போயிட்டே இருக்குது. அதில் வந்து எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் வந்து வருது. லெட் இட் பி லைக் வாட் இஸ் ஆல்கஹால்லேருந்து ஆரம்பித்து பியூபர்ட்டியாக இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கும், இது மாதிரி வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸில் ரீல்ஸில் எல்லாமே வருதில்ல. அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுதுன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அதை மீறி வந்துட்டு இன்னும் பேரண்டிங்கில் வந்து பார்த்தா இந்த சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப தொடர்றது கிடையாது. ஏன்னா நம்ம அதை பற்றி பேசினோம், அதுவும் இந்த 6 yearsலாம் என்ன சொல்லித்தர முடியும் அவங்களுக்கு? நம்ம சொன்னோன்னா அது ஓவராக வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக போயிடும்ன்றதுனால அவங்க அதை பற்றி ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, குழந்தைங்களுக்கு பாதி தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. அதை வச்சு அவங்க நெக்ஸ்ட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு போகும்போது நிறையா தவறான பாதைகளும் அவங்க வந்து போகிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி திங். ரெண்டாவது, என்னதான் மாடர்ன் பேரண்ட்ஸுன்னு நம்மளே ஒரு லேபிளிங் கொடுத்துக்கிட்டாலும் இன்னும் வந்து அந்த குழந்தைகளோட உலகத்துக்குள்ளே போய் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்க வந்து பேரண்டிங் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இப்போ நிறையா கவுன்சிலிங்ஸும் வருது. எனக்கு வந்து இப்போவே 9th, அதாவது ஒரு 9th ஏஜ் உள்ள 9 years உள்ள கிட்டுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் அவ்வளோ இருக்குது. நான் சொல்கிறது எதுவுமே லிசன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. இப்படின்ற மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா இன்னும் நம்ம அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போகலை. இன்னும் குழந்தைங்கள தான் நம்ம தப்பு சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து பேரண்ட்ஸ் வந்து மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நம்ம மூலிமா வந்த ஒரு ஹியூமன் பீயிங், டைனி ஹியூமன் பீயிங், நம்ம சொல்கிறது மட்டும்தான் கேட்கணுன்ற மாதிரி இப்பயும் இருக்கிறதுனால டூ மச் ஆஃப் இஷ்யூஸ். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ வந்து பார்த்தா எதனால் அப்படின்லாம் நம்ம உள்ளே போக வேணாம். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காங்க, ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயங்களும் அவங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கவுன்சிலரோ இல்லை இந்த பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே அழகாகும், குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே நம்ம போகலாம்ன்றதுக்காக கவுன்சிலிங் போகலாம். ஜென்ரலாகவே இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாலாம் இப்போ சொல்லுவார், நான் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தார் எங்கள் அப்பாலாம், நீங்களாம் இப்போ எவ்வளோ லிபர்ட்டியோடு இருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரீடமோடு இருக்கீங்க, எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் இப்படி உட்காந்து பேசக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவோன்னா, என்ன சொல்கிறீங்க, அப்போ வந்து ஒரு பயம் தானே உங்களுக்கு இருக்குது, அவர் உங்களுக்கு ஃபாதர்லி ஃபிகராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எமோஷ்னல் பாண்டே இப்போ வந்து ஒரு பேரண்ட் அண்ட் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ஜென்ரேஷன்லையும் அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. இப்போ ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் இல்லை ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த கேப் இருக்குது.
why do you think that is there, ma'am? அந்த டைம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பயம்ன்ற ரீசனில் நம்ம பயந்துக்கிட்டே கூட ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும் நம்மளுக்கு. வெளியில் பெருசாக நம்ம அதை பற்றி பேச மாட்டோம், எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். பட் அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே கூட அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். கவுன்சிலிங்க்கு வராங்க, அதாவது ஐ எம் 45 இயர்ஸ் ஓல்டு. என்னோட அப்பா அம்மா வந்து என்கிட்ட இப்படி இருந்ததுனால என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னால் ப்ராப்பராக வந்துட்டு வாட் ஐ நீட் அப்படின்றத என்னால் சொல்லி கொடுக்க முடியல. அண்ட் இந்த அப்போ ஏதாவது ஒரு புல்லிங் பேரண்ட்ஸுமே புல்லிங் பண்ணுறாங்க, எஸ் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அதாவது அது இதுதான் அப்ரோப்ரியேட் வேர்டுன்னு அவங்க சொல்லி பண்ணுறதில்ல. பட் போகிற போக்கில் வந்துட்டு நீ இவ்வளோ சாப்பிட்றதுனால தான் நீ குண்டாக இருக்கிற, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகாது, இது எல்லாமே வந்து அப்போ நடந்திருக்கும். பட் அந்த டைம் நம்மளுக்கு அது பெருசாக நம்ம வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அடல்ட்ஸாக இருக்கும்போது தேர் கம்மிங் கவுன்சிலிங்க்கு வராங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு 6-7 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் கன்வே பண்ணும்போது. நான் சொன்ன மாதிரி மேபி நம்ம வந்து அந்த ஃப்ரீடம் சொல்கிறோம்ல, அந்த ஃப்ரீடமோட டெஃபினிஷன் என்னன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. எங்கள் வீட்டில் மொத்தம் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸே 13 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் எல்லாமே அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டோம். ஆனாலும் அவன் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். திஸ் இஸ் நாட் ஃப்ரீடம். அதுதான் அந்த குழந்தை அந்த இடத்துல எதிர்பார்க்குதா? இல்லையே. அவன் என்ன ட்ரெஸ்ஸு கேட்டாலும் நான் வந்து வாங்கி தரேன். எங்கள் அப்பாலாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் வாங்கி தருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அக்கேஷனல்லாம் நாங்கள் வந்து வாங்குறது கிடையாது. எப்போ வெளியில் போனாலும் வாங்கி தட் இஸ் நாட் த ஃப்ரீடம். அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்டுச்சா? அது யார் பழக்கப்படுத்தின ஒரு விஷயம்? இன்னமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு 7 இயர்ஸோ 8 இயர்ஸோ இருக்கிற கிட்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குவெஸ்டினாக கேட்குறாங்க வச்சுப்போம். சென்சிட்டிவாக ஒரு டாப்பிக்கை வந்து பேசும்போது இந்த வயசில் உனக்கு ஏன் இது தெரியுது, எப்படி தெரியுது, நம்ம அங்கே ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஆகிறோம். கரெக்டாக? அண்ட் நிறைய கிளாஸஸில் சேர்த்து விடணும் அப்படின்றதும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சேர்த்து விடும்போது அந்த குழந்தைக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் இங்கே பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஆனால் நான் இப்போ என்னால் முடியுதோ முடியலையோ நான் என் குழந்தைய வந்து நான் சேர்த்து விடுறேன். ஆனாலும் அந்த கிளாஸ் போக மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான், ஒம்பு பண்ணுறாங்கன்றது சொல்கிறது எல்லாமே இருக்குது. பட் அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? நீங்கள் லிசன் பண்ணியிருக்கீங்களா? உட்காந்து அந்த டைம், அந்த குழந்தைக்கான டைமுன்னு நம்ம இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தை வந்து உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அது விளையாடுறதா இருக்கட்டும், உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும். ஓகே, நான் பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ஏஜ் பாரே கிடையாது. ஓகேங்களா? அந்த குழந்தைய முதல்ல லிசன் பண்ணுங்க. ஓகே, நான் குழந்தைன்னு மீன் பண்ணுறது வந்து ஒரு 13-14 வயசில் இருக்கிறவங்க நமக்கு குழந்தை தான். அவங்க என்ன பேசினாலும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் லிசன் தெம். அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது எல்லாமே வந்து நீங்கள் அப்புறம் பேசலாம். பட் லிசன், அக்னாலேஜ் பண்ணுங்கள், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிங்க. ஓகே, ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்காதீங்க. வீட்டுக்கு தெரியாமல் காசு எடுத்துட்டான்றதுனால அந்த குழந்தைய வந்து நம்ம சொசைட்டியில் ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய புள்ளி பண்ணுறான் அப்படின்றதுனால அந்த புள்ளி பண்ணுற குழந்தைய நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. இது எல்லாமே எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்குது? மேபி அவங்க ஃபேமிலியில் பார்த்துருக்கலாம், இல்லை ஃபோனில் பார்த்துருக்கலாம், ஒதுக்க முடியாது. இது எல்லாமே வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ப்ராப்பராக வந்து பேரண்ட்ஸ் தான் அட்ரஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு இது. இப்போ சில ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு புள்ளி பண்ணுற கேரக்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் அட் த எண்ட் வந்து அது ரொம்ப கிராஷிங்காக அதோட பாஸ்ட்டு இல்லைனா அதோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் காட்டுவாங்க. எவ்வளோ மிசரபிளாக இருக்கும் அவங்க ஃபேமிலி, இவ்வளோ ப்ரோக்கனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டர்டே when I was watching டியர் ஜிந்தகி படம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? சாரி, நான் பார்க்கல. ஓகே, அந்த படத்தில் வந்து அதான் சொல்லுவாங்க, அந்த ஆலியா பட்டோட கேரக்டர் இருக்கும், சைல்ட்ஹுட் ட்ராமா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளேயே போக முடியாது. எப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள விட்டுட்டு சின்ன வயசில் போனதுனால அப்புறம் வந்துடுவாங்க. பட் அந்த ஒரு கேப் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ இவங்க எப்போ வந்து அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு பார்த்தாலும் அவங்களால போக முடியாது. அவங்க விட்டுட்டு போகிறதுக்குள்ள இவங்களே அது பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் சொன்னது ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, பட் என்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன ஒரு பேஸ்லேயே என்கிட்ட வந்து இது வந்து அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காதது. ஓகே, அப்பா அம்மா கிட்டேருந்து அந்த ஒரு அரவணைப்பு கிடைக்காததுனால எது மாதிரி எனக்கு கவுன்சிலிங்ஸ் வரும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் யாராவது ஒரு முகம் தெரியாத மனிதர்களோடு அவங்க சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அண்ணா, அக்கா, லவ்வர், எப்படி வேணாலும் நம்ம வந்து நேம் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இப்படி பேசும்போது என்ன ஆகுது, அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற பர்சன் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற இது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னெலாம் கிடையாது. ஈவன் ஃபார் அ பாய் சைல்டும் இட் இஸ் ஹேப்பனிங்.
அப்போ இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு ட்ராமாவில் இருக்கிறாங்கன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, இவங்களை நம்ம எப்படி பேசினா நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துடலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது இந்த பக்கமில் இருக்கிறவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க பை வேர்ட்ஸ். அப்போ என்ன ஆயிடுது, அப்பா அம்மாவை விட இந்த இடத்துல வந்துட்டு அந்த பர்சன், ஓகே, அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஐ ஹாவ் ஒரு 11 years நினைக்கிறேன், ஒரு பாய் சைல்டு தான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை, பேரண்ட்ஸ் வந்து சண்டை நடக்குது. ஸோ இங்கே வந்து எதுவுமே அந்த குழந்தைக்கு வந்து பேச முடிய மாட்டேங்குது. பேசணும்னு போனாலே வந்து உன் அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, உன் அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ நான் எங்கே போய், அண்ட் ஸ்கூல்லையும் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அமையலை. அப்போ தனக்குன்னு பேசுறதுக்கு யாரோ வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டான்ற 2-3 இதுதான். பட் அவங்க வந்து எதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு டேட்டிங் ஆப்ஸ், ஆமாம், ஏதோ சொல்கிறாங்க. இல்லை நாட் ஓன்லி டேட்டிங் ஆப்ஸ், பட் எப்படியோ ஏதோ இந்த ஸ்னாப் சாட் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு ஆப்ஸ் மூலிமா யாரோடையோ சேட் பண்ணுறாங்க. ஸோ சேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 monthsலேயே வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த பர்சன் வந்து அந்த ஃபேமிலிக்கு எல்லாமே இந்த பையனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான். தட் கேர்ள் வந்துட்டு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு இந்த பக்கம் அப்பா வந்து ஏதோ ஓப்பன் பண்ணும்போது அந்த சேட்டை பார்த்துடுறாங்க. இந்த பையன் அனுப்புகிற சேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே நடந்திருக்கு, யார் இது என்னன்னெலாம் தெரியாமல் அந்த பையனை இப்போ கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு அந்த ரிலேஷனை நீ ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் பேசக்கூடாது, ஓகே, ஏன்னா வந்து ஆபத்துன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையன் வந்து ஹி இஸ் நாட் ரெடி ஃபார் தட். உங்ககிட்டேருந்து கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுங்க. அண்ட் அப்பா அம்மா வந்து அதுக்கு நேம் வந்து லவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா அந்த சேட்ஸில் வந்து நம்ம கிஸ் பண்ணலாம், ஹக் பண்ணலாம், அது மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயமா தெரியல. ஓகே, இதெல்லாம் நார்மலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற ஒரு விஷயம்தான். அதனால் பட் நான் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லேயும் நான் இல்லை. பட் என்னால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹி இஸ் வெரி ஸ்டபன். எமோஷனலி ஐம் கனெக்டட் டு ஹர். ஆமாம். ஸோ போகுது கவுன்சிலிங் வந்து இன்னும் வந்து என்னோட அவங்க கவுன்சிலிங்கில் தான் இருக்கிறாங்க. என்னால் வந்து ஒரு 30% தான் வந்துட்டு வாட் இஸ் குட். ஓகே, அண்ட் இது மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து உனக்கு எந்த மாதிரியான கான்சிக்வன்ஸ் வரும், என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி 30% தான் ஹி இஸ் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஓகே, பட் எப்படியாவது போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டானா என்னால் உயிர் வாழ முடியுன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த சினாரியோவில் இப்படி, அதாவது தனக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. தட் கேன் பி லவ் ஆர் ஈவன் மேரேஜ். பட் அந்த மேரேஜ் லைஃப்லேயோ இல்லை அந்த லவ் ரிலேஷனுக்குள்ளேயோ அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. இன்னொரு சினாரியோ முகம் தெரியாத மனிதர்கள். இப்போ நான் அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க, மேபி சில்ட்ரன் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த முகம் தெரியாத மனிதர் வந்து அவங்க சொல்கிற மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஓகே, இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்காக இருக்கலாம். பட் உங்களுக்கு எப்படி தெரியும் அது? என்கிட்ட அதுக்கான கவுன்சிலிங்கும் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து அது மாதிரி சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக தான் தெரிய வந்தது ஹி இஸ் அன் 52 years old man. ஐயோ, ஓகே, இது மாதிரி தான் நிறைய நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்தே கரெக்ட் பண்ணணும். இந்த எமோஷ்னல் பாண்ட் வந்து பேரண்ட்ஸுக்கு உங்களுக்குள்ள சண்டை இருந்தால் நீங்கள் தீர்த்துக்கோங்க. ஆனால் அந்த குழந்தையோட லைஃப் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அண்ட் ஈவன் இப்போ என் குழந்தை டீன் வந்துட்டான், இனிமேல் நான் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னா முடியும் உங்களால். நீங்கள் 2 பேரும் அந்த குழந்தைக்காக உட்காந்து அஸ் அ ஃபேமிலியாக பேசுங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைய அந்த இடத்துல உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை, நீ எங்ககிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படின்றத வந்து உட்காந்து பேசினாதான் இது சரி பண்ண முடியுமே தவிர்த்து இது எல்ஸ் இட் வில் அஃபெக்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஃபியூச்சர். சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் மேம், ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி, ரொம்ப அம்மாவும் அப்பாவும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதாவது இப்போ 10 மணிக்கு எங்கேயாவது நம்ம ஃபேமிலி கேதரிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் போயிருக்கோம் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கும், வீட்டுக்கு போயிட்டியா, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. நீ இதை பண்ணக்கூடாது, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா, அப்படி சந்தேகப்படுறது, அந்த மாதிரி ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் அவங்க காலேஜுக்குன்னு வெளியில் வராங்கல்ல, அப்போ அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு அந்த இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா நீ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்க 18 years 17 years.
ஸோ அது அவங்க அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. வேறஸ் ஐவ் சீன் பீப்புள் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கே அவங்க பவுண்டரி செட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணிக்கிறாங்களே, அது ஆக்சுவலி ஃபேமிலி பவுண்டரிஸாக மாற்றணும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய மிஸ் பண்ணுறது அந்த பவுண்டரிஸ் தான். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீடம்ன்ற பேரில் தப்பான ஃப்ரீடமை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எந்தெந்த விஷயத்துக்கு பவுண்டரிஸ் போடணுமோ பவுண்டரிஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. குழந்தைங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அது வந்து நான் லண்டன் போய், மலேசியா போய், சிங்கப்பூர் போய் அது மாதிரிலாம் வேணும். அந்தந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. ஓகேங்களா? உங்களால் என்ன முடியுமோ, ஒரு பீச்சுக்கு போகிறீங்களா, அந்த பீச்சுக்கு போயிட்டு அந்த இடத்துலையும் நம்ம பார்க்கலாம், ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த குழந்தை நீ மட்டும் வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னா அது எப்படி முடியும்? பீச்சுக்கு போனால் இறங்கி விளாடுங்க, அந்த குழந்தையோட விளாடுங்க. ஓகே, ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் போகிறீங்களா, உங்களால் என்ன முடியுமோ அந்த பார்க்கில் போயிட்டு அந்த குழந்தைங்களோட விளாடுங்க. அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளாடணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் விளாடுங்க. ஹோம் டவுனுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் என்ன விளையாட முடியுமோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டோம் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்க்கான விஷயம் வந்து அடங்கிடுது. அண்ட் ஏர்லி ஏஜ்லேருந்தே நம்ம எஜுகேட் பண்ணணும். பக்கத்து வீடு எய்த்த வீடுலாம், ஏன்னா அந்த கம்பேரிசன் கொண்டு வந்துடுறாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் அவங்களோட ஃபேமிலி ரூல்ஸ், பவுண்ட்ரி. பட் நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்டு 9 o'clock மேலே வெளியில் எங்கேயும் போக மாட்டோம். ஓகே, வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் நான் வெளியில் கூப்பிட்டு போவேன். ஓகேவா? அண்ட் பார்ட்டிஸ் அதெல்லாம் அவங்களோட ஃபேமிலி, இது அவங்க அப்பா அம்மா போகிறாங்க. பட் நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு அப்படி பார்ட்டிஸ்லாம் போகிற பழக்கம் இல்லை. ஸோ நம்மளோட ஃபேமிலியை படி இப்போ நம்ம ட்ரெடிஷனை நம்ம எஜுகேட் பண்ணுறோம்ல குழந்தை, அது மாதிரி நம்மளோட ஃபேமிலி ரூல்ஸ் என்ன, ஃபேமிலி பவுண்டரிஸ் என்ன எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கேட்டுடுறாங்க. அவங்க அப்பா அம்மா அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, நீ கூப்பிட்டு போக மாட்டேங்கிற, ஏன் கூட்டு போக மாட்டேங்க. அப்போ தனக்குள்ளேயே ஒரு விஷயத்த வந்து அவங்க உண்டாக்கிக்கிறாங்க. கரெக்டாக, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல. அது மாதிரி கவுன்சிலிங்கும் வராங்க. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஏன் அதெல்லாம் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம ஃபேமிலி, நம்ம ரூல்ஸு, நம்ம பவுண்ட்ரிஸுன்றதை நம்ம ஏர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும். டீன்ஸ் வரும்போது அவங்க அதை அழகாக புரிஞ்சுப்பாங்க. ஐ நோ அ கேர்ள் வேர் அவங்க ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அந்த காலேஜில் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அதில் 50 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அந்த பார்ட்டியில் ஒயின் கொடுக்குறாங்க. அதில் 49 மெம்பர்ஸும் அந்த ஒயின் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த கேர்ள் மட்டும் எடுத்துக்கல. எப்படி முடியுது? ஃபேமிலியில் எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது பயமா என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்தது எங்கள் வீட்டில் திஸ் இஸ் நாட் அலவுட், எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை நான் பண்ணனா கஷ்டமாக இருக்கும்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது எப்படி முடியுது? ஓப்பன் டிஸ்கஷன் நிறையா வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல பேரண்ட்ஸு. ஓகே, இந்த இடத்துல நீ இது மாதிரியெல்லாம் குடிச்சின்னா என்ன ஆகும்? ஓகே, நீ எதை நோக்கி போகிறியோ அந்த ஒரு கோல் உன்னை விட்டு போயிடும். இதெல்லாம் பேசுகிறாங்க. பேசணும், நம்ம ஏர்லியாகவே பேச ஆரம்பிக்கணும். நம்ம வெயிட் பண்ண முடியாது. வரட்டும், 15 வயசு வரட்டும், 16 வயசு வரட்டும்னு நான் வெயிட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் ஏர்லி, உங்கள் சைல்டு வந்து நல்லா இருப்பாங்க. அண்ட் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஈவன் அவங்க வேலைக்கு இப்போது நான் சில பேர் பார்த்துருக்கேன், வேலைக்கெலாம் போயிடுவாங்க, இன்னமும் அவங்க சொல்கிறது வந்து அந்த இது இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் அ சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேரண்ட் இஸ் அ பேரண்ட் ஆல்வேஸ். அவங்களே அந்த குழந்தை இன்னொரு பேரண்ட் ஆகிட்டாலும் இவங்க ஒரு பேரண்ட் தான். ஸோ அவங்க வேலைக்கு போனக்கப்புறமும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படிமே பார்ப்பீங்க? நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? வந்து என் பையன் வேலைக்கு போயிட்டான், பட் நவ் இஸ் நாட் லிசனிங் டு மீ, அப்படிலாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறையவே இருக்குது. அதாவது ஈவன் தே ஆர் மேரிட், ஓகேங்களா, மேரேஜ் ஆகிட்ட அப்புறமும் எதனால் வந்து இப்போ divorce is happening, yes, அந்த மென் அண்ட் உமனுக்கு ஒத்துவர். பட் அதை மீறி ஃபேமிலி மெம்பர்ஸால், ஓகே, இந்த பையனோட அப்பா அம்மாவோ இல்லை பொண்ணோட அப்பா அம்மாவோ they play a vital role. நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், நமக்குன்னு ஒரு இப்போ திருப்பி ஐ எம் கம்மிங் டு தி சேம் டாபிக். இப்போ அவங்களோட சின்ன வயசுலேருந்து அந்த பையன் வளர்கிற வரைக்கும் நாங்கள் வந்து சினிமா மூவிக்கு போக மாட்டோம், எங்களுக்கு வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேர்ள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இது மாறுது. அவங்க வீக்கெண்ட்லாம் வெளியில் போகிறாங்க, இவங்களால முடியுது, போகிறாங்க, ஃபைன். இதில் தலையிடக்கூடாது. ஓகே, அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப் பவுண்டரிஸ் எங்கேருந்து வருது? அப்போ அது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்களுக்கு முடியுது, அவங்க போகிறாங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுதுன்னா யூ கேன் டாக் டு தெம். ஓகே, இல்லை உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை, எனக்கு என்னோட வேலைகள் எல்லாம் வந்து கரெக்டாக நடக்குது, தென் இவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுல்ல. ஓகே, ஆஃபீஸ் இருக்கிறாங்க அக்கௌண்ட், நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இன்னமும் எங்கள் அப்பா அம்மா என்ன ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்களோ நான் அதை தான் எடுத்து போடணும். யா
அண்ட் இதெல்லாம் மீறி இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு 2-3 கவுன்சிலிங்ஸ் வருது மேம். அது எப்படின்னா அந்த கேர்ள் ஆர் பாய் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஃபேமிலி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கலன்ட்டு இந்த பசங்களும் தே ஆர் அக்செப்டிங் இட். பட் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸை கொடுக்காமலே உடனே ஒரு மேரேஜை பண்ணி வைக்கிறாங்க. அது எப்படி நிலைக்கும்? 1 மாதம் 2 மாதத்தில் கவுன்சிலிங் வராங்க, நான் இருக்க மாட்டேன் இனிமேல், ஐ நீட் அ டிவோர்ஸ்ன்ட்டுன்னு. இதுலேயுமே பேரண்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நம்மளோட பசங்க நல்லா இருக்கணும்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இல்லை பேரண்ட்ஸ் எனக்கு முக்கியம், சரி எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்ட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ ஐ எம் ரெடி ஃபார் மேரேஜ், என்னால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியுன்ற ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே டிவோர்ஸ் நிறைய நடக்குது. ஆஸ் அ பேரண்டல் கவுன்சிலர் நான் அதை உங்களோட ஒப்பீனியன் கேட்குறேன் மேம். ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணது யார் சூஸ் பண்ணும்? இஸ் இட் அ கன்சர்ன் பர்சன் ஆர் அ பேரண்ட்? திஸ் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகே, 2 பேருமே வந்துட்டு டுகெதராக தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, பட் இப்போ வந்து நிறைய வந்துட்டு அந்தந்த பசங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற போது ஜஸ்ட் செக் இஃப் யூ ஃபீல் தட் இட் இஸ் குட், அந்த பாய் ஆர் அ கேர்ள் நல்லா இருக்கிறாங்கன்னா கெட் தம் மேரிட். பட் அந்த ஏஜ் இருக்குல்ல. ஆமாம், ஏஜ் முக்கியம். ஐம் டெல்லிங் அடல்ட் தான் கேட்குறேன். இப்போ எனக்கு கவுன்சிலிங் வராங்களா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் ஐ மீன் டு ரிலேஷன்ஷிப்னு வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு பேரண்ட்ஸ் கேன் நாட் சப்போர்ட் இட். பட் ஒரு ஜாபுக்கு போயிட்டாங்க, லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அந்த இடத்துல, அவங்க தே நோ லைக் நான் யார் கூட இருந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போது பேரண்ட்ஸ் அதை பற்றி யோசிக்கணும். எடுத்தோடனே என்னால் வந்து முடியாது, கேஸ்ட் சொசைட்டி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம அந்த இடத்துல பேச முடியாது. அண்ட் அவங்களுமே எப்படி கேட்குறாங்க, உனக்கு இவ்வளோ நல்லா பார்த்து செஞ்ச எங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா? அது முடியாது இல்லையா? சம்டைம்ஸ் அது முடியாது. மேபி அது அரேஞ்ச் மேரேஜ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி, அது ஒர்க் அவுட் ஆகும். பட் சில பேருக்கு தான் வந்து அந்த அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். அதே மாதிரி எல்லா லவ் மேரேஜுமே வந்துட்டு நல்லா இருக்கும்ன்றது தெரியாது. எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை, ஒரு ஃபேமிலின்னு கமிட் ஆகும்போது தான் என்னென்ன பிரச்சனைகள் வருது. when they are into ஒரு ரிலேஷன்ஷிப் கல்யாணம் இல்லாமல் இருக்கும் போதில் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் அப்புறம் தான் வரும்போது அந்த இடத்துல இன்லாஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் வரும், எல்லாமே வரும்போது தான் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். மேம், இப்போது சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அவங்க பேரண்ட்ஸால் இந்த குழந்தை ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாலோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து இஃப் தே லூஸ் இன் சம்திங், இஃப் தே ஃபெயில் இன் சம்திங், அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை நீ ஜெயிச்சு தான் ஆகணும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்து ஆகணும்னு திணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, விஸ்வாசம் படத்தில் வந்து அந்த அப்பா கேரக்டர் பண்ணும்ல, அப்படி பண்ணுறதுனால தான் அந்த குழந்தை வந்து ஷி டர்ன்ஸ் டு பி அ பேட் பர்சன் டு அனதர் ஒரு சில்ட்ரன் கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல, நீ வந்து ட்ரையல் அண்ட் எரரே இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் போகிறேன்னா அதை நான் கடைசி வரைக்கும் போயிடணும், அது என்னால் வரலன்னு நடுவில் வந்து என்னால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்னால் விட முடியல. அதை வந்து குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க சில பேரண்ட்ஸ், நீ ஃபெயில் ஆகிற, எதுலேயுமே நீ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய இம்பேக்ட் பண்ணும்? நிறையவே இம்பேக்ட் பண்ணும், சரிங்களா? இதுலேயும் 2 சினாரியோ. சில சில்ட்ரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு அப்பா அம்மாக்காக நான் இது பண்ணுறேன், ஓகே, தனக்கு நல்லாவும் வரும், எல்லாத்துலேயுமே மல்டி டேலண்டடாக அவங்க இருப்பாங்க, ஸோ எனக்கு நல்லா வரும். பட் ஆனால் டைமே இருக்காது. காலையில் 4 மணிக்கு எழுந்தாங்கன்னா நைட்டு இப்போ இருக்கிறாங்க சில பேரண்ட்ஸ், அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறாங்க, என் குழந்தைக்காக நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அந்த குழந்தைக்கு அங்கே பிடிக்குமான்றதே நம்மளுக்கு தெரியாது. 2வது, அந்த குழந்தைக்கு அந்த டேலண்ட் இருக்கும், பட் டூ மச்சாக பண்ணுறாங்கன்னும் போது அந்த இடத்துல ஃபெயிலியர் வருது. பட் அந்த ஃபெயிலியரை பேரண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே, ஃபெயிலியர்ஸ் தான் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த ஃபெயிலியரை பற்றி அவன் மறைக்குவான், இல்லை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஓகே, இல்லை வேறு மாதிரி காமிப்பாங்க, வீட்டில் எரிஞ்செறிஞ்சு உழுறது, லிசன் பண்ணாமல் இருக்குது, இல்லைன்னா அப்பா அம்மா கூட சண்டை போடுறதுன்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். பட் அந்த குழந்தைக்கு என்ன வேணுன்றது தானே மறந்துடும். அவங்களுக்கு ஒரு டிராயிங் நல்லா வருது, ஆர்ட் நல்லா வருது, பட் அதை வந்து டூ மச்சாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீ எப்பயுமே நீ மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ணணும், நீ மட்டும்தான் அந்த இடத்துல வின் பண்ணணும்னு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே மறந்துடுறாங்க அவங்க.
யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு வேணவே வேண்டாம், எதுவுமே வேண்டான்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யூ ஷுட் நாட் டூ தட். டாக் அபவுட் ஃபெயிலியர்ஸ். அவங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதை வந்து இப்படியும் நான் சொல்லுவேன், என் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஹவு கேன் ஐ ஃபவுண்ட் அவுட் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் விட முடியும். ஓகே, ஒரு 3 months வந்து வாட்ச் பண்ணலாம். அந்த குழந்தை அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க, அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க, அதை பற்றியே பார்க்குறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த 3 மாதத்தில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு போகிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, போக மாட்டேங்கன்னா தென் அவனுக்கு அது பிடிக்கலன்னு அர்த்தம். வேறு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. பேரண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லணும். இட்ஸ் ஓகே, we can pass through it அப்படின்னு சொல்லலாம். ஃபெயில் ஆகலாம், தப்பு கிடையாது, பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்ன நீ வந்து எதில் தப்பு பண்ணியோ நீ ஃபைண்ட் அவுட் பண்ண, ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூன்றதை கண்டிப்பாக சொல்லணும். மோஸ்ட் ஆஸ்க்ட் கொஸ்டின் டு யூனே நான் நினைக்கிறேன் செக்ஸ் எஜுகேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் வந்து பேரண்ட்ஸ்க்கு எந்த ஏஜில் ஆரம்பிக்கணும்னு தெரியல, எவ்வளோ மீட்டரில் சொல்லணும்னு தெரியல. அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஈவன் டுடே. ஸோ ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரைட்டான டைமில் ரைட்டான ஒரு பிளேஸில் சொல்லாமல் இருந்தால் அது எப்படி அஃபெக்ட் ஆகும்? செக்ஸ் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். செக்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து இந்த ஏஜ் அந்த ஏஜுன்றதை நான் டிஃபைன் பண்ணவே நான் வந்து போகிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க தே ஆர் வெரி அட்வான்ஸ்ட். ஓகே, நம்ம பாடி பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பியூபர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும், பியூபர்ட்டிக்கு அப்புறம் செக்ஸ் எஜுகேஷன் பண்ணணும். ஓகே, இஃப் அந்த ப்ரீ-டீன் 8லேருந்து 13 years நம்ம சொல்லுவோம், அந்த வயதில் வந்து பியூபர்ட்டிக்கான எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் பியூபர்ட்டிக்கான எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈவன் இன் 10 years யூ கேன் டாக் அபவுட் செக்ஸ் எஜுகேஷன். ஆனால் அலார்மிங் சிக்னல் உங்களுக்கு வந்து அந்த குழந்தையே வந்து கேட்குறாங்க, அதை பற்றி ஓப்பன் பண்ணுறாங்க, லைக் வாட் இஸ் செக்ஸ், இது எப்படி குழந்தை பிறக்குது பண்ணுதுன்னு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நம்ம அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, சும்மா கடவுள் தான் கொடுக்குறாரு குழந்தை இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, அந்த குழந்தை சிரிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க கண்டிப்பாக. தே நோ பெட்டர். எஸ் அஃப்கோர்ஸ். ஈவன் இன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்க, அழகாக ரீல்ஸே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நம்ம அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதே இல்லை, பட் அது ப்ராப்பராக போகுதா இல்லையான்றது தான் தெரியும். ஓகே, வாட் வில் ஹேப்பன், நம்ம செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? யாருக்கிட்ட வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பாடி பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணுன்றதே தெரியாமல் போயிடும். ஓகே, இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜ், அதுவும் அந்த பியூபர்ட்டி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே தே பிளே அ வைட்டல் ரோல், ரைட்? இதில் வந்து சில குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வந்து டெஸ்ட்ரோஜனோ இல்லை கேர்ள்ஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனோ பீக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்வியஸாக அந்த செக்ஸுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்துட்டு போகணும்னு நினைக்கும். இது வந்து பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பேசலை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வீடியோலையோ பார்த்துடுறாங்க. ஓகே, ஏதோ ஒரு பான் வீடியோலேருந்து அவங்க எல்லாமே இப்போ வந்து பார்த்தா தே கேன் see everything everywhere அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸ் மூலிமா வந்துட்டு இஃப் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட் அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? தனக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன், லெட் இட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் whomsoever. ஓகே, இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்தா க்ளோஸ் ரிலேஷன்ஸ்குள்ளேயே கூட இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கான கவுன்சிலிங்கும் வருது. இஸ் இட்? எஸ், இட் இஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பசங்களை போய் அங்கே ப்ளேம் பண்ணவே முடியாது. ஓப்பனாக நம்ம இந்த இடத்துல பேசணும். இப்போ உனக்கு பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் என்னை கூட பார்த்து கேட்கலாம், ஆமாம் என்கிட்ட பேசலை, ஓகே, பட் எனக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது வீடியோஸோ இல்லை ரீல்ஸோ எனக்கு நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஓகே, பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க அதெல்லாமே பார்க்குறாங்களே. ஏஐ மூலிமா எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். ஓகே, ஈவன் டைப் பண்ண தெரியாத பசங்க, ரைட் பண்ண தெரியாத பசங்க அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஜஸ்ட் அந்த மைக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கான விஷயங்கள் வந்துடுதா? அது கரெக்டான விஷயம்தான் வருதா? ஒரு சில்ட்ரன் வந்து பேரண்ட் வந்து சொல்கிறாங்க பீச் வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தேடுறான், பட் அவனுக்கு வர்றது நியூட் பீச் வாலிபால் விளாடுற வீடியோஸ் வருது. அப்போ அந்த குழந்தைங்க பார்க்குறானா? அப்போ அவன் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் ஒரு பையன் பார்க்குறானா ஏன் ஃபீமேலோட பாடி பார்ட்ஸ்லாம் இப்படி இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணால நிறைய தப்பான விஷயங்கள் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால தான் நடக்குது. ஓகே, நம்ம அந்த குழந்தைய போயிட்டு அந்தந்த ஏஜில் அது நடக்குது, அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் செய்வோம். ஆப்போசிட் செக்ஸில் அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்போ ஆப்போசிட் செக்ஸ் இல்லாமல் வந்து சேம் செக்ஸ் அட்ராக்ஷனுமே நிறையா நடந்துட்டுருக்கு. அது வந்து
கரெக்டா அப்படின்றது கூட அந்த பசங்களுக்கு தெரியாது. they need to explore it அவ்வளவுதான். கரெக்ட். அதுவுமே மேபி ஒரு சைல்ட்ஹுட் இம்பாக்ட் இருக்கும். ஆண்கள் மேல ஒரு வெறுப்போ இல்லை பெண்கள் மேல இருக்கிற வெறுப்போ they only like the same sex இல்லையா? எஸ். அண்ட் இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இப்போ வீட்டில் அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எமோஷனல் பாண்டிங் கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் அவங்க ஆப்வியஸாக ஃபிசிக்கல் கான்டாக்ட் போயிடுறாங்க. ட்ரூ. அண்ட் பிரேக்கப்னு வந்துடுறாங்க. ஸோ பாடி அட்டானமிலேருந்து தே ஹாவ் டு நோ. ஓகே, இப்போ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், டொப்பமைன், அது எப்படி வந்து ஏன் வந்து நம்மளுக்கு அது முக்கியம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகுதுன்றது மாதிரி நிறைய பேர் அது படிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ டீன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு இந்த செக்ஸ் ஹார்மோன் ஸ்பீக்கில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது. இப்போ ஹாப்பி ஹார்மோன் செக்ரிகேட் ஆனிச்சுன்னா தே ஃபீல் ப்ளஷர், ரைட்? அது திருப்பி பண்ணணும்னு செய்வாங்க, இல்லை திருப்பி பார்க்கணும்னு செய்வாங்க. அது எப்படி நீங்கள் அந்த குழந்தைகிட்ட அட்ரஸ் பண்ணும், இல்லை அந்த குழந்தை யார்கிட்ட போய் அதை அட்ரஸ் பண்ணும்? அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சைல்டு தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் இன்னமுமே அவங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பேரண்ட்ஸ் வந்து ஓப்பனாக பேசணும். ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ், சரிங்களா? அந்த புக்ஸோட சப்போர்ட்டோடு எடுத்து கூட வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசலாம், சொல்லலாம். True, ma'am. Well said. It was an insightful conversation. I think all the parents and even children kuda avanga they can show if they are age appropriate this video. So definitely thank you so much. Thank you, ma'am. Thanks for your time. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.